Emerald Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் கோரமண்டல் ஆலை எண்ணூரில் ஏற்கனவே செயல்பட்டு வந்துச்சு. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு பெருத்த மோசமான சூழலியல் சீர்கேட்டினால் அந்த ஆலை இழுத்து மூடப்பட்டது. பலவிதமான அனுமதி பெற்ற பிறகு தான் மீண்டும் திறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள் வந்தது. ஆனால் தொடர்ந்து மக்கள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த போராட்டம் இப்போது என்னவாகி இருக்கிறது? இன்றைக்கு அந்த கோரமண்டல் ஆலை மீண்டும் இயங்க துவங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக தி நியூஸ் மினிட் தமிழ் ஊடகம் அதனுடைய ஆசிரியர் திரு ஷபீர் அகமது அவர்களும் இதை குறித்து ஒரு மிக விளக்கமான ஒரு காணொலியை அவங்களுடைய யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது தற்போது ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது. என்ன விவகாரம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சார்பாக ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டில் ஏற்பட்ட இந்த மோசமான எண்ணூர் பேரழிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேரழிவினுடைய ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக இந்த கோரமண்டல் ஆலை, அதிலிருந்து வந்த அம்மோனியா வாயு கசிவு, அதனால் 42 பேருக்கு மேலே மூச்சு திணறல் ஏற்பட்டு மிக மோசமான நிலைமைக்கு போயிருந்தாங்க. விடியற் காலையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நிகழ்வு. அதன் பிறகு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பி இருக்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக ஏன் இந்த விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தி நியூஸ் மினிட் செய்தித்தளம் பார்த்தீங்கன்னா அந்த களத்துக்கே போய் ஆய்வுகளை மேற்கொண்டு இது போன்ற விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்குறாங்க. ஏற்கனவே அந்த பகுதியைச் சேர்ந்த எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கும் மேலாக போராடிக்கிட்டு வந்தாங்க. அந்த போராட்டத்தினுடைய ஒற்றை குரல், ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது கோரமண்டல் ஆலையை இழுத்து மூடுங்க, அவ்வளோதான், நிரந்தரமாக மூடுங்க, திறக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான ஆலைகளின் காரணமாக நீர் மாசு, நில மாசு, காற்று மாசு, ஒளி மாசு அப்படின்னு எல்லா விதமான மாசுகளும் ஒன்றாக குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடமா எண்ணூர் மாறிப்போச்சு அப்படிங்கிற விஷயத்தை பல பேர் பகிர்ந்திருந்தாங்க. நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சார்பாக நாம் அந்த எண்ணூர் கோரமண்டல் ஆலையை இழுத்து மூடணும் அப்படின்னு மக்கள் போராடிக்கிட்டு இருந்த சமயத்தில் அவர்களுடைய 50வது நாள் போராட்டத்தில் நம்ம போய் பார்த்து செய்திகளை சேகரிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகளையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். நீர் மாசுபட்டு போச்சு, ஆதாரபூர்வமாக தெரியும். காற்று மாசுபட்டு போச்சு, நிலம் மாசுபட்டு போச்சு, கடல் மீன்கள் செத்து மிதக்குது, ஆற்றுல மீன்கள் செத்து மிதக்குது. இவ்வளோ பாதிச்சிட்டோம் இந்த கம்பெனியால். ஏற்கனவே 3 முறை இது மாதிரி கசிவுகள் ஏற்பட்டு கடலில் ஏற்பட்டு இங்கே அதில் வேலை செய்யக்கூடியதுலாம் இப்பகுதி மீனவர்கள் தான், பெரிய குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் தான். அப்போ 23ஆம் தேதியே நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஆய்வில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. மீறி ஏன் நீங்கள் திருப்பியும் இது பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இது திருப்பி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, இது ஆண்டவனுடைய செயல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. கம்பெனி வழக்கறிஞர். சின்ன கசிவுன்னு சொல்கிறீங்க, 67 மெட்ரிக் டன் அமோனியா கேஸ் ஆகிருக்குது. இது கசிவு இல்லை, வெடிப்பு அப்படின்ற வார்த்தையை ஜட்ஜி மார்க் பண்ணுறாங்க. இப்படியாக நாமளும் பார்த்தீங்கன்னா ஒரு 50ஆம் நாள் அன்றைக்கி நம்ம போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கை என்ன, எதற்காக போராட்டம் பண்ணுறாங்க, எப்படி விதமான போராட்டத்தை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு மக்களுக்கு நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக வெளி உலகத்துக்கு காண்பித்திருப்போம். இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அல்லது இந்த மேட்டரில் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் போராடி கொண்டிருந்தது இந்த ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். வேறு எந்த பெரிய நோக்கமும் அவங்கள்ட்ட கிடையாது. ஒரே நோக்கம் ஆலை இழுத்து நிரந்தரமாக மூடுங்க அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, எங்களுடைய வருங்கால சந்ததியினர்கள், நாங்களே இப்போ பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், சுவாச பிரச்சனையாக இருக்கட்டும், கை கால்களில் எங்களுக்கு பலவிதமான கோளாறுகள் ஏற்படுறதா இருக்கட்டும், கண் எரிச்சல், சுவாசிக்க முடியாமல் இருக்கிறது, பேச முடியாமல் இருக்கிறது, புற்றுநோய், இப்படின்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே என்ன, இது போன்ற ஆலைகளால், நச்சு கழிவுகளால் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எனவே இழுத்து மூடுங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஆனால் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு பிறகு
பசுமை தீர்ப்பாயம் தமிழ்நாடு அரசுக்கிட்ட தான் இந்த முடிவு இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு இந்த போராட்டமானது இன்னும் வீரியமாச்சு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கையில் வந்துருச்சு அப்படின்னா இதன் பிறகு இவர்களால் இழுத்து மூட முடியும். திமுகவினுடைய எம்எல்ஏ திருவொற்றியூர் திரு சங்கர் இருக்கிறாரு, அதே போல் வடசென்னையினுடைய எம்பி டாக்டர் கலாநிதி வீராசாமி இருக்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர்கள் கண்டிப்பாக அதை நிறுத்திடுவாங்கன்னு மக்கள் நம்பினாங்க. அந்த பகுதியில் இருந்த பலர் இது குறித்து பேட்டியும் நம்மளுடைய ஊடகத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பேட்டிகளுடைய துணுக்குகளும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். நாங்கள் வந்து 50வது நாள் இங்கே போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து உயிர் வாழணுன்றதுக்காகவே நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் உயிர் வாழணும், எங்கள் பிள்ளைங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வரணுன்றதுக்காக தான் இந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். மூச்சு காற்று கூட எங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை. நாங்கள் மூச்சு விடுவோமா விட மாட்டோமான்றது தான். இந்த கம்பெனி நாங்கள் போராட்டம் பண்ணி 50 நாள் ஆகுது. இந்த 50 நாளாக தான் நாங்கள் நல்லாவே மூச்சு விட்றோம். ஏன்னா இந்த கம்பெனி ரன் ஆகாதனால தான் நாங்கள் நல்லா மூச்சு விட்றோம். இல்லைன்னா எங்களால் மூச்சு விடவே முடியாது. லைட்டாக மழை தூறல் போட்டாலும் இவங்க புகையை விட்டுடுறாங்க, அம்மோனியா விட்டுடுறாங்க. இந்த அம்மோனியா அன்னைக்கு வந்த நேரம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே எங்களால் வந்து சாவோட விளிம்பு நிலைக்கு கொண்டு போயிட்டு தான் நாங்கள் வந்தோம். மறுபடியும் நாங்கள் வந்து உயிர் வாழணும். இந்த எண்ணூர் ஏரியாவில் மக்கள் உயிரோடு இருக்குன்னா தயவுசெய்து இந்த கம்பெனியை மூடுருங்க. 50 நாள் இல்லை, நான் முதல்ல சொன்னது தான். 50 நாள் 100 நாள் எத்தனை நாள் தான் நாங்கள் போராட்டம் பண்ணோம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை நாளும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற எங்கள் எண்ணூர் மக்களுக்குள்ள நீங்கள் சர்வே பண்ணிங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கேன்சரில் நிறைய பேர் சாகுறாங்க, ஹார்ட் அட்டாக்கு சின்ன பசங்களுக்கெலாம் வருது. எப்படி சொல்கிறது, வியாதிங்களோடு நாங்கள் போராடிட்டுருக்கோம். எங்களை நாங்கள் போராடினோம். இப்போ என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் போராடுறோம். என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வருமானதே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிட்டுருக்கு. மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். இந்த கம்பெனியை மூடணுன்றதான் எங்களோட கோரிக்கை. எங்களுக்கு நிவாரணம் வேணாம், வேலை வாய்ப்பு வேணாம், எதுவுமே வேணாம். தயவுசெய்து மூடிடுங்க. ஒரு உயிருக்காக இல்லை, இந்த எண்ணூர் ஏரியா மக்கள் எல்லாருமே நாங்கள் உயிர் வாழணும். நாங்களும் மக்கள் தாங்க. இப்போ பெரிய ஆளுங்களுக்கு தான் உயிர் இருக்குலாம் இல்லை, எங்களுக்கு இருக்கிற உயிர் தான் அவங்களுக்கும் இருக்குது. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா வந்து எல்லாரும் தயவுசெய்து வந்துருங்க. நாங்கள் 50 நாளாக இங்கே உட்காந்து கத்திட்டு தான் இருக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு கேட்குதா கேட்கலையான்றது தான் எங்களுக்கு தெரியல. அமைச்சர் மையநாதன் வந்து தற்காலிகமாக மூடி இருக்கிறோம், மக்களோட கருத்தை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக நீங்கள் மூடவே தேவையில்ல, நீங்கள் நிரந்தரமாகவே மூடுங்க. நாங்கள் எத்தனை கையெழுத்து வாங்கி கொடுக்கணும் இந்த கம்பெனி மூடுறதுக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் அத்தனை கையெழுத்து வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் ஊராக போய் கூட வாங்கி கொடுக்குறோம். எல்லா மக்களுக்கே நாங்கள் வாங்கி எத்தனை பேர் இதை வேணான்னு சொன்னால் நீங்கள் மூடுவீங்கன்றது எங்கள் கையில் சொல்லுங்கள். எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் வேணான்னு சொன்னால் இந்த கம்பெனி மூடுவீங்களோ அத்தனை பேர்கள் நாங்கள் போய் கையெழுத்து வாங்கி கொடுக்குறோம். இன்னும் நாங்கள் என்ன தான் பண்ணணும் இந்த கம்பெனியை எதிர்த்துக்குன்னு? நாங்கள் வாழணும். போன ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு முன்னாடி இது போன சம்பவங்கள் நடந்திருக்கு. அம்மோனியா வந்து அது விட்டதுனால நாங்கள் வந்து மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் படிக்கிற காலத்துலேருந்தே இங்கே புகை விட்டா ஹைஸ்கூல் தான் நான் படித்தேன், அங்கே பின்னாடி இருக்குது. அந்த புகை விட்ட உடனே வந்து எங்களால் வந்து மூச்சு விட முடியாது, இருமல் வரும், பசங்க மயக்கச்சு விழுந்தாங்க, அவ்வளவும் இருந்தது. ஆமாம், நான் குழந்தையில இருக்கும் போதே இருக்கு. நாங்கள் எல்லாரும் நான் 6th 7th படிக்கும் போதே இந்த பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து இங்கே வந்து இந்த கம்பெனியில் புகை விட்டாங்க. ஆனால் கம்பெனியை நாங்கள் போய் அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியலன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. புகை விட்டாங்க, அதனால் ஸ்கூல் வந்து ஓவர் அடிச்சிடுவாங்கன்னா லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, உங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ட்டு தான் பண்ணின்னு இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ என் பிள்ளைங்களுக்கும் அதே வரணுன்றதால தான் இப்போ நாங்கள் வந்து உட்காந்துருக்குறோம். இந்த குழந்தைங்களாம் வந்து உட்காந்து இருக்கணும்னு அவசியங்களா சொல்லுங்கள்? அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் எதுக்கு இப்போ வந்து உட்காந்துருக்கோம்? இப்போ இவன் உயிரோடு இருக்கணும், இவன் எந்த நோய் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நாங்கள் இந்த போராட்டம் பண்ணி தான் ஆகணும். 50 நாளாக இன்னும் எத்தனை நாள் எங்களை இப்படி உட்கார வச்சு போராட்டம் பண்ண வைப்பாங்களோ தெரியல. இந்த கம்பெனிக்காரங்களும் சரி, இந்த கவர்மெண்ட்டும் சரி, எங்களுக்கு எப்போ தான் தீர்வு கிடைக்கும்னு தெரியல. நாங்களும் உட்காந்துட்டு இருக்கோம். எத்தனை நாள் உட்காரோன்னு நீங்களே பாருங்கள், வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க. கம்பெனி மூடுற வரைக்கும் பண்ணுவோம். எங்களுக்கு நிவாரணம் வேணாம், வேலை வேணாம், எதுவுமே வேணாம், கம்பெனி மூடுங்க. 50 நாளாக போராட்டம் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நாங்கள் போராட்டம் தான் எங்களால் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனையுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க களத்துக்கு போகும்போது என்ன நடந்துக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த போராட்டம் செய்த மக்கள் குறிப்பாக எண்ணூர் அந்த அந்த கோரமண்டல் ஆலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்குது, இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணி வீடு வீடாக சென்று 10,000 ரூபாயை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளையும் செக்டராக பிரித்து இந்த இடத்துக்கு ஒரு 59 லட்சம், இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1 கோடி, இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1.5 கோடி, இந்த இடத்துக்கு ஒரு 2 கோடி கொடுக்கலாம் இப்படின்னு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அந்த குடும்பங்களையும் வந்து காசு கொடுத்து விலை கொடுத்து இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்து மீண்டும் திறப்பதற்கான எல்லா விதமான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த செய்தித்தளம். இது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் குறித்து எம்எல்ஏ கிட்ட கேட்கும்போது முன்னுக்கு பின் முரணாக திமுக எம்எல்ஏ சங்கர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுவும் சந்தேகத்தை கிளப்புகிறது. அது மட்டும் இல்லாமல் வடசென்னையினுடைய எம்பியாக திகழக்கூடிய டாக்டர் கலாநிதி வீராசாமி இதை குறித்து எந்த அறிதலும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்தது இந்த பகுதியில் இந்த ஆலை செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் தமிழக அரசுக்கு வர வேண்டிய அந்த தொகை, அதாவது நிவாரணத் தொகை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கிட்ட தான் அவங்க கொடுக்கணும். இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு அப்படின்னு, அல்லது அதன் பிறகு தமிழ்நாடு அரசு அது என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் வழியில் ஒரு கம்பெனி தன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தனக்கு எதிராக போராடக்கூடாது, தனக்கு எதிராக பேசக்கூடாது, இந்த ஆலை எப்போதும் இங்கே செயல்படுறதுக்கு நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு தவறான முறையில் கையெழுத்தை வாங்கி அந்த மக்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சட்ட விதி மீறல். அடிப்படையிலேயே இது ஜனநாயகத்துக்கு எதிரானதாக இருக்குது. அந்த மக்களை காசு கொடுத்து இவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அல்லது அந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே வெளிப்படையாக நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தை பெரிய காட்சி ஊடகங்கள் வந்து எதுவும் இன்னும் கையில் எடுத்து பேசலை. ஆனால் தி நியூஸ் மினிட் தளம் முதன்முறையாக அதை வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி இருக்கக்கூடிய இமீடியட்டாக இந்த கம்பெனிக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிராமம் பார்த்தீங்கன்னா பெரிய குப்பம், அதுக்கப்புறம் சின்ன குப்பம். அதே போல் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் உடைய பெயர் பார்த்தீங்கன்னா தாளங்குப்பம், அதுக்கப்புறம் நெட்டுக்குப்பம். இந்த 4 கிராமங்களுக்கு தான் வந்து பணம் என்பது போயிருக்கிறது. இப்போ அதில் நானும் நிதர்சனாவும் அந்த பகுதிக்கு போய் அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அந்த ஊர் நிர்வாகிகள் கிட்ட தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊர் தலைவரும் அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் விலை என்பது பேசப்பட்டிருக்கு. பெரிய குப்பம்க்கு என்ன விலை பேசப்பட்டிருக்கு, சின்ன குப்பம்க்கு என்ன விலை பேசப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. பெரிய குப்பம் சின்ன குப்பம் பார்த்தீங்கன்னா தாளங்குப்பம் நெட்டுங்குப்பம் விட கொஞ்சம் சின்ன கிராமம் தான். அதாவது பெரிய குப்பம் விட சின்ன குப்பம் இன்னும் சின்ன கிராமம். ஸோ பெரிய குப்பத்துக்கு 50 லட்சம் பேசியிருக்காங்க, சின்ன குப்பத்துக்கு 35 லட்சம் பேசியிருக்காங்க. நெட்டுக்குப்பம் தாளங்குப்பம் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேலான ஃபேமிலிஸ் இருக்கிறதுனால 1 கோடி அப்படிங்கிறது வந்து பேசி அக்ரி பண்ணியிருக்காங்க. இவர்கள் பேசிய பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவருடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. இது குறித்து எண்ணூர் கோரமண்டல் ஆலையை எதிர்த்து போராடும் மக்களின் கோரிக்கைகளையும் குரலினையும் நசுக்கும் விதமாக அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக பணம் கொடுத்து போராட்டத்தினை ஒடுக்க நினைக்கும் ஆலை நிர்வாகத்தின் மீதும் அதற்கு துணைபுரி நபர்களின் மீதும் தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இவர் மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வாயு கசிவு காரணமாக கடந்த 8 மாதங்களாக மூடப்பட்டிருந்த எண்ணூர் கோரமண்டல் அமோனியா ஆலை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் நிபந்தனைகளோடு கூடிய அனுமதியை தொடர்ந்து மீண்டும் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நடத்தப்பட்ட திரைமறைவு நடவடிக்கைகளை குறித்து தி நியூஸ் மினிட் இணைய இதழ் வெளிக்கொண்டு வந்துள்ள செய்திகள் பெரும் அதிர்ச்சியும் கவலையும் அளிப்பவையாக உள்ளன அப்படின்னு சொல்லி அது குறித்து பேசியிருக்காங்க. குறிப்பாக அந்த எவ்வளவு தொகை வழங்க போகிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை இவரே வந்து மேற்கோள் காமிச்சிருக்கிறாரு. 4 கிராமங்களில் தாழங்குப்பம் நெட்டுக்குப்பம் ஆகிய 2 கிராமங்களுக்கு தலா 1 கோடி, பெரிய குப்பம் சின்ன குப்பத்துக்கு 50 லட்சம் 35 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராமங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராம குழுக்கள் இடம்பெற்றக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தலா 10,000 வீதம், கைம்பெண்களுக்கு தலா 5,000 வீதமும் வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஆட்களை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் அந்த கொடுமை என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குடிசை வாழ் பகுதி மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு இதில் எந்த விதமான நிவாரணத் தொகையும் இன்னும் அவங்க வழங்கவே இல்லை. இந்த பிரித்து கொடுக்குற சட்டத்துக்கு புறமான காசை கூட அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் வந்து ஷபீர் அவர்கள் வந்து பகிர்ந்திருந்தாங்க அந்த காணொலியில். மிக குறிப்பாக இந்த 42 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லையா இந்த சுவாச கோளாறு காரணமாக,
அந்த 42 பேருக்குமே சேர வேண்டிய நிவாரணத் தொகையை கூட அவங்க வழங்கலை. வெறும் மருத்துவ உதவிகளுக்கு மட்டும்தான் வந்து உதவி பண்ணியிருந்தாங்களே தவிர அவர்களுக்கென்று நிவாரணத் தொகையினை அறிவித்த பிறகும் கூட அவர்களுக்கான நிவாரணத் தொகை அவர்களுக்கு சென்று சேரவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் செய்தியாளர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மேலும் இது தொடர்பாக சீமானோட அறிக்கையில் கூடுதலாக ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூட்டர் பேஸ் என்ற பன்னாட்டு சூழலியல் கோட்பாட்டிற்கு மாறாக தமிழ்நாட்டில் பொல்யூட்டர் பிரைப்ஸ் ஆர் பைஸ் என்ற தரமற்ற எடுத்துக்காட்டு உருவாகியுள்ள சூழலில் இதற்கு துணை போகக்கூடிய திமுக அரசு மக்களாட்சி மாண்பையும் காலில் போட்டு மிதிக்கின்றது. இனியும் இந்நிலை தொடராமல் தொழிற்சாலை நலனை பின்னுக்கு தள்ளி பொதுமக்கள் மற்றும் சூழலியல் நலனை முன்னிலைப்படுத்தி மேலெழும்பியுள்ள புகார் குறித்து உரிய நடவடிக்கையும் உண்மை உறுதிப்படுத்தப்படும் நிலையில் தவறிழைத்தவர்களுக்கு அதற்கு துணை போனவர்களுக்கும் உரிய தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு. கட்சி தலைவர்களாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் சீமான் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக செயற்பாட்டாளர்களாக தற்போது விளங்கி வரக்கூடிய மரியாதைக்குரிய நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் மற்றும் மரியாதைக்குரிய நீதியரசர் கே கண்ணன் மற்றும் ஃபார்மர் வைஸ் சான்சலர் மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வி வசந்தி தேவி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 22 பேருக்கும் அதிகமாக இதை குறித்து ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் சிட்டிசன்ஸ் கால் ஃபார் விஜிலன்ஸ் அண்ட் ஐடி என்கொயரி இன்டு ₹3 crore கேஷ் பே ஆஃப் டு சைலன்ஸ் எண்ணூர் அப்போசிஷன் டு கேஸ் லீக் டெயின்டட் கோரமண்டல் அப்படின்ற தலைப்பில் ஒரு நீண்ட அறிக்கையை ஒன்று ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 22 பேர் உள்ளிட்டவர்கள். அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா அதில் பிரின்ஸ் கஜேந்திர பாபு வராரு, டிஎம் கிருஷ்ணா வராங்க, நித்யானந்தன் ஜெயராம் அவர் ஒரு அறியப்பட்ட ஒரு நபர், அரப்பூர் ஜெயராமன் அவர்கள், டாக்டர் எஸ்பி உதயகுமார் பச்சை தமிழகம் அவர், தாமஸ் ஃப்ராங்கோ பீப்புள் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து வந்திருக்கிறாங்க, ஹென்ரி டிஃபேன், எம்ஜி தேவசகாயம் இப்படின்னு முக்கியமான நபர்கள்லாம் வந்து கையொப்பமிட்ட ஒரு அறிக்கையும் வந்து வெளியாக இருக்கிறது. எனவே சமூக வலைதளத்தில் ஒரு பேசுபடு பொருளாக உருமாற வேண்டிய ஒரு விவகாரம் தான் இந்த விவகாரம். ஏன்னா மக்கள் போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்களிடம் நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படி ஒரு ஆளின் நிர்வாகம் வருதுன்னா தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் கடமையும் ஆளும் கட்சிக்கு உண்டு, ஆளும் அரசுக்கு உண்டு, அந்த அரசினுடைய நிர்வாகிகளுக்கு உண்டு, பிரதிநிதிகளுக்கு உண்டு. ஆனால் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஆமாம் காசு கொடுத்துருவாங்க, போராட்டத்தை கைவிட்டுருங்க, இந்த கோரிக்கையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முக்கியமாக இந்த ஆளை தொடர்ந்து இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சட்டத்துக்கு புறம்பான வழியில் மக்களை மடைமாற்றி இருக்கக்கூடிய இந்த போக்கு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக கண்டிக்க வேண்டிய ஒரு போக்கு. சட்டத்துக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆட்சியினுடைய இந்த அரசினுடைய அடிப்படை கோட்பாடுங்கிறது சமூக நீதி தான். இப்போ மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த மக்களினுடைய நீதிக்கு எதிராக, அந்த மக்களினுடைய சமூக உணர்வுக்கு எதிராக ஒரு தனியார் ஆலை கிட்டேருந்து காசை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லீகலா அப்படிங்கிறது மிக 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 மோசமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த சம்பவம் அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தரங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.